ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகம் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி சூப்பரான ஒரு அழகு குறிப்பு தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா முகம் நல்லா பளிச்சுன்னு சிகப்பாக அழகாக இருப்பாங்க. கழுத்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி கருப்பாக திட்டு திட்டாக இருக்கும். இதை எப்படி இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும், எப்படி நம்ம ஆலோவேராவை வச்சு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஆலோவேராவை வச்சு கிளியர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த கழுத்தில் கருமை உண்டாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் வெயிட், உடல் பருமனாக இருப்பது, வெயிலில் ரொம்ப நேரம் அலையிறது, அடுத்தது பார்த்திங்கன்னா அலர்ஜி, ஏதாவது ஸ்கின் டிசீசஸ் இருந்தாலும் உங்களுக்கு கழுத்தில் கருமையாக படரும். அடுத்தது உங்களுக்கு செட் ஆகாத ஜுவல்லரியை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலும் கழுத்தில் கருமை உண்டாகுங்க. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இங்கு பலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முகம் ஒரு கலரில் இருக்கும், அவங்களோட கழுத்து ஒரு கலரில் இருக்கும். முகத்துக்கு கொடுக்குற அந்த கவனிப்பு கழுத்துக்கு கொடுக்க மறந்துடுறாங்க. அதனால தான் முகம் ஒரு கலரில் கழுத்து ஒரு கலரில் இருக்குதுங்க. இப்படி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. அந்த கழுத்து கருமையை போக்குறதுக்கு இன்றைக்கி நம்ம ஆலோவேரா பியூர் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஆலோவேரா எடுத்திருக்கோம். இந்த ஆலோவேராவில் உள்ளே இருக்கிற அந்த கண்ணாடி போன்ற அந்த சதை பகுதி ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமானது தான் பிரித்து எடுக்கிறது. இருந்தாலும் அதில் ரொம்ப நன்மைகள் இருக்குது, உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லா பியூட்டி ப்ராடக்ட்லேயுமே மேக்ஸிமம் இந்த ஆலோவேரா ஜெல் ஆட் ஆகிருக்கும். அப்படிப்பட்ட மருத்துவ குணம் கொண்ட அழகு குறிப்புக்கு பயன்படுத்தப்படுகிற இந்த ஆலோவேராவை வச்சு தான் இன்றைக்கி கழுத்து கருமையை நம்ம கிளியர் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்குங்க. நான் இப்போ உள்ள 2 பீஸ் எடுத்திருக்கேன். 2 ஆலோவேராவிலிருந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த சதை பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். தலை உச்சி முதல் உள்ளங்கால் வரை நம்மை அழகுபடுத்தி கொள்ள கற்றாழை ஒன்று மட்டுமே இருந்தால் போதும். இன்றைக்கி நம்ம கற்றாழை கூட இந்த கழுத்து கருமையை போகிறதுக்கு இன்னும் சில நிறைய பொருட்களை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிப்ஸ் நிச்சயமாக உங்களோட கழுத்து கருமையை நீக்கி உங்களோட முகத்தோட கலரை உங்களோட கழுத்துக்கும் கொண்டு உங்களை ஒரே மாதிரி ஈவனான ஒரு கலரில் உங்களை ஜொலிக்க வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுக்கு தேவையான அளவு ஆலோவேரா ஜெல்லை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு நல்ல குட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஆலோவேரா ஜெல் கூட நாம் நாட்டு மருந்து கடையில் பியூராக கிடைக்கக்கூடிய ரோஸ் வாட்டரை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ரோஸ் வாட்டரை நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை கிளியராகவும் வச்சுக்கும், அதே மாதிரி மென்மையாகவும் வச்சுக்கும். அதுக்காக தான் இந்த பியூரான நாட்டு மருந்து கடையில் விற்கக்கூடிய ரோஸ் வாட்டரை எடுத்து இந்த ஆலோவேரா ஜெல் கூட நல்லா நீங்கள் கலக்கி எடுத்துக்கணும். ஆலோவேரா ஜெல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேச்சுரலாக எடுக்கிறப்ப கட்டி கட்டியாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்பூனில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும். நாம் மிக்சியில் போட்டு அரைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஜெல் இல்லை. நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறதுனால கொஞ்சமான குவான்டிட்டி இருந்தால் போதும். அந்த கொஞ்சமான குவான்டிட்டியை மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மெர்ச் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தது தேவையான அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கடலை மாவு செட் ஆகாது அப்படின்னா பாசிப்பயிறு மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆலோவேரா ஜெல், ரோஸ் வாட்டர், கடலை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நாம் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். நாம் இந்த பேக்கில் நம்ம என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கிறோமோ அதை எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் ஆட் பண்ணணும். அப்போ தான் ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம கொண்டு வர முடியும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா ஆலோவேரா கெட்டியாக இருக்கும் இல்லையா, நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட நம்ம பியூர் ஹனி, நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கின ஹனி, பியூர் ஹனி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது சருமத்தில் உங்களுக்கு அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும், அதே மாதிரி கழுத்துலேயும் திட்டு திட்டாக இருக்கும், லேயராக இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் சரி பண்ணி சருமத்தை மென்மையாக்கிறதுக்கு இந்த ஹனியுமே ஹெல்ப் பண்ணுது. இப்போ பாருங்கள், நான் நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா நீங்கள் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஆலோவேரா ஜெல், மஞ்சள், ஹனி, அடுத்தது கடலை மாவு, தேவையான அளவு வாட்ரு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கம்பல்சரி நீங்கள் வந்து மசாஜ் கொடுத்தே ஆகணும். இப்படி கொடுக்குறப்ப தான் சருமத்தில் இருக்கிற அந்த திட்டெல்லாம் இருக்கிறதெல்லாம் மறையும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கருமையும் வந்து உங்களுக்கு தொடர்ந்து மறைஞ்சிக்கிட்டே வரும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா மசாஜ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கருமை நிறம் சீக்கிரமாக வந்து மறைய ஆரம்பிக்கும். இந்த பேக்கை வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு 3 தடவை அல்லது 4 தடவையாவது நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக உங்களோட முகத்தோட நிறத்தை அப்படியே கழுத்தில் நம்ம கொண்டு வர முடியும். ரொம்ப வறண்ட சருமமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த பேக்கை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த வறண்ட சருமமெல்லாம் மாறி ஆலோவேரா ஜெல் வந்து சருமத்தை ஈரப்பதமாக்கி எப்போவும் வந்து மென்மையாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். வறண்ட சருமமெல்லாம் மாறும். அதே மாதிரி கழுத்து கருமை கருந்துட்டு இதெல்லாமே மாறக்கூடிய இந்த சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த வெயில் காலத்துக்கு ஒரு நல்ல டிப்ஸ்னே சொல்லலாம். எனக்கு ஒரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், கழுவிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து ஸ்கின் மென்மையாகவும் க்ளோயிங்காகவும் இருக்குன்னு. நம்ம ஒரே டைம் தான் போட்டோம், ஆனால் நல்லா மசாஜ் கொடுத்ததுனால சூப்பராக நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.